வள்ளலாரின் அடியார் அருட்திரு அருள் அன்னை ஜீவசமாதி பாகம் 2. ஜீவசமாதியின் மூலம் மருத்துவ மாணவிக்கு நிகழ்ந்த அதிசயம். மகப்பேறு காலத்தில் தாய் மற்றும் சேயை காத்த அருள் அன்னை. அருள் அன்னை வணங்கிய முருகன் கோவிலுக்கு கிரிவலம் செல்லும் மக்கள். அன்னை அமிர்தானந்தமயிக்கு ஆசி வழங்கிய அருள் அன்னை. உங்கள் பிரணவம் டிவி வழங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியார் அருள் அன்னையின் வியக்க வைக்கும் வரலாறு பாகம் 2. ஈரோடு மாவட்டத்தில் அழகு மிகுந்த காவிரி நதிக்கரையின் அருகே பவானியில் இருந்து மேட்டூர் செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஊராட்சிக்கோட்டை என்னும் ஊரில் அமைந்துள்ள மலைதான் வேதகிரி மலையாகும். அந்த வேதகிரி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஜீவாநகர் திருக்கோவில் பழைய வழி என்ற பஸ் நிறுத்தத்தில் இருந்து செல்லும் வழியில் முருகன் கோவிலின் வலப்புறம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியார் அருள் அன்னை ஜீவசமாதி அமைந்துள்ளது. வள்ளலாரின் அடியாரான அருள் அன்னை 1920ஆம் ஆண்டு காலகட்டங்களில் ஆத்தூரில் இருந்து வேதகிரி மலைப்பகுதிக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி வந்தவர் இங்கேயே பலகாலமாக வாழ்ந்து வந்ததுடன் இங்குள்ள மக்களுக்கு ஆன்மீக சேவையும் செய்து வந்துள்ளார். அப்படி மக்கள் தொண்டாற்றி வந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற அருள் அன்னை 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியன்று ஜீவசமாதியானதாக சொல்லப்படுகிறது என்பதை ஆத்தூர் அருள் அன்னையின் வியக்க வைக்கும் வரலாற்றின் முதல் பாகத்தில் பார்த்தோம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியார் அருள் அன்னையின் வியக்க வைக்கும் வரலாற்றின் 2ஆம் பாகத்தில் ஆத்தூர் அருள் அன்னையை பற்றிய சில முக்கிய தகவல்களை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆத்தூர் அருள் அன்னையின் ஆலயத்தில் மக்கள் தொண்டாற்றி வரும் நம்பிக்கைக்குரிய பக்தர்களின் மூலம் அறிந்து கொள்வோம். குரு சீடர் பாரம்பரியம் என்பது இந்தியாவின் ஆன்மீக மற்றும் கலை சார்ந்த அறிவை ஒருவரிடமிருந்து அடுத்தவருக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு புனிதமான உறவாகும். இந்த உறவில் குருவானவர் சீடனுக்கு ஞானத்தை உபதேசித்து வாழ்க்கையை மேம்படுத்தும் ஆன்மீக பாதையில் வழிநடத்துகிறார். சீடர் தன் குருவின் மீது முழு நம்பிக்கையும் பக்தியும் நன்றியுணர்வும் கொண்டிருக்க வேண்டும். உண்மையான அறிவை பெறுவதற்கு தனது முழு கவனத்தையும் குருவின் போதனைகளில் செலுத்த வேண்டும். அப்படி ஆத்தூர் அருள் அன்னையின் சீடராக பூரண அருளை பெற்றவராக இருந்துள்ளார் திரு தவசியப்பன் ஐயா அவர்கள். தவசியப்பன் ஐயா என்பவர் ஆத்தூர் அருள் அன்னையின் பிரதான சீடராக இருந்தவர் என்றும் 2026ஆம் ஆண்டில் தமது 95வது வயதில் இறைவனடி சேர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியாரான அருள் அன்னை சேலம் ஆத்தூரைச் சேர்ந்தவர் என்பதும் ஆத்தூர் அருள் அன்னை 3 சகோதரிகளுடன் பிறந்தவர் என்றும் அருள் அன்னையின் பிரதான சீடராக இருந்த திரு தவசியப்பன் ஐயா மூலமாக தெரிய வந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அருள் அன்னையின் பிரதான சீடராக இருந்த திரு தவசியப்பன் ஐயா மூலமாக உறுதி செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. திரு தவசியப்பன் ஐயாவின் பூர்வீகம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் உள்ள ஆப்பக்கூடல் புதுப்பாளையம் என்று கூறுகின்றனர். அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்களாம்மா. சொந்த ஊர் ஆத்தூர்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மா சொன்னதில்ல, வரவங்க சொல்லுவாங்க ஆத்தூர்னு. அப்புறம் ஆத்தூர்லேருந்து முதல்ல ஆரம்பம் கூடுதுறையில் தான் இருந்தாங்களாம்மா. கூடுதுறையில் கொஞ்ச நாள் இருக்கவோ அவங்க இந்த மலையை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே பிடிக்கல போல, என்னன்னு தெரியல. நாம் இந்த மலைக்கு போய் பார்க்கலான்னு வந்தவங்க இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயே இருந்துட்டதாக சொல்லுவாங்க. ஆறு பக்கமாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம்னு இந்த அம்மா ஆற்றுக்கு வந்ததெல்லாம் நாங்கள் பார்க்கல. ஆனால் இங்கேயே தான் இருப்பாங்க. ஆனால் தண்ணி வசதி கிடந்தது.
அதனால் இங்கே கிணறு ஒன்று அங்கே இருக்குது. அந்த கிணத்து வத்தாச்சமுத்திரமாக இருந்தது. இப்போ தான் அந்த கிணறு மூடி இருக்குது தண்ணியில். அதனால் இங்கே தண்ணியெல்லாம் புழங்கிட்டு குளிச்சுட்டு வெள்ளை உடை தான், எப்போ பாரு வெள்ளை உடை தான், வேறு கலருங்கிறது எதுவுமே இருக்காது. வெள்ளை தான் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் பெருங்கூட்டு பொம்பளை, நல்ல பெரிய உடம்பு, நல்ல ஹைட்டான உயரம், நல்ல படியாக இருப்பாங்க. யார் வந்தவங்ககிட்டே அன்பாக பேசிட்டு அன்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த வள்ளலார் படம் வந்து அவங்க வந்து இங்கே வந்ததுக்கு பிற்பாடு ஒரு 10-15 வருஷம் இருக்கும். அதுக்கு பிற்பாடு தான் இந்த படம் கூடுதுறையிலேருந்து தாரதப்பட்டையோட அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணின்னு இங்கே கொண்டாந்து வச்சாங்க. அந்த அம்மா அதை ஏற்றுட்டாங்க, இங்கேயே வையின்னு. அதுக்கு பிற்பாடு அந்த அம்மா வந்து வள்ளலார் அடிமையாகிட்டாங்களாட்டிருக்குது. அதுக்கு முன்னாடியே வள்ளலார் அடிமையாக இருந்தாங்களோ அது தெரியாது. ஆனால் இந்த படத்தையும் வச்சுட்டு அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனது, நாங்கள்லாம் இங்கே வந்து எனக்கெல்லாம் பசங்க பிள்ளைங்கெல்லாம் பிறந்துட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் அம்மா வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது, உயிர் பெரிய நிலமையாக இருக்குது அப்படின்னாங்க. நாங்களாம் வந்து பார்த்தோம். எல்லோரும் நல்லா இருங்க இப்படி தான் சொன்னாங்க, நல்லா இருங்க எல்லோரும் நல்லா இருங்கன்னு. அப்புறம் சரி நாங்களாம் போயிட்டோம். மறுநாள் வந்து அம்மா இறந்துட்டேன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தோம், பூரா எல்லாம் அடிகளார் தான், அத்தனை பேரும். சிறு வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய அருள் அன்னை ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பவானி கூடுதுறை அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில்தான் முதலில் தங்கியிருந்தார் என்றும், அதன் பிறகுதான் வேதகிரி மலை அடிவாரத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஆத்தூர் அருள் அன்னையை தற்போது உள்ள அருளாலயம் பகுதிக்கு அழைத்து வந்தனர் என்றும் தவசியப்பன் ஐயாவின் மூலம் செவிவழிச் செய்தியாக தெரிய வந்ததாக கூறுகின்றனர். ஆத்தூர் அருள் அன்னையின் உற்ற சீடராக இருந்த திரு தவசியப்பன் ஐயாவும் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான சுற்றுவட்டார மக்களும் விவசாயத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பதால் தங்களால் இயன்ற உதவிகளை ஆத்தூர் அருள் அன்னையின் அருளாலயத்திற்கு தொடர்ந்து செய்து வந்துள்ளனர். ஆப்பக்கூடல், புதுப்பாளையம், கவுந்தம்பாடி முதலிய ஊர்களிலும் ஆத்தூர் அருள் அன்னையின் உற்ற சீடர்களாக பலர் இருந்துள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. அந்த சீடர்களுக்கும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய அருட்பிரகாச வள்ளலாரின் முதன்மை கொள்கையான கொல்லாமை, அதாவது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, புலால் அதாவது இறைச்சி உணவை உண்ணுதல் கூடாது, எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே, பிற உயிர்களின் துன்பத்தை தன்னுயிராக கருதி இறங்குவதே ஜீவகாருண்யம், சாதி, மதம், இனம், மொழி போன்ற எந்தவிதமான வேறுபாடுகளும் கூடாது, பசியால் வாடுபவர்களுக்கு சாதி மதம் பார்க்காமல் உணவளித்தல் வேண்டும், சிறுதெய்வ வழிபாடு, உயிர்ப்பலி மற்றும் மூட நம்பிக்கைகள் கூடாது, உருவ வழிபாட்டிற்கு பதிலாக ஜோதி வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்ற அருட்பிரகாச வள்ளலாரின் உயரிய கொள்கைகளை போதித்துள்ளார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியாரான ஆத்தூர் அருள் அன்னை. நாம் முதல் பாகத்தில் ஆத்தூர் அருள் அன்னையானவர் வேதகிரி மலை அடிவாரத்தை தேர்ந்தெடுத்து நிரந்தரமாக தங்கியிருந்த காலகட்டத்தில் வேதகிரி மலை அடிவாரமானது புத்துக் குலுங்கும் நந்தவனமாகவும் பலவகையான மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியாகவும் இருந்துள்ளது என்பதை பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த வனப்பகுதியை அம்புச்சாமியார் என்ற ஒருவர்தான் பராமரித்து வந்தார் என்பது ஆத்தூர் அருள் அன்னையின் உற்ற சீடராக இருந்த திரு தவசியப்பன் ஐயாவின் மூலமாகவே தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் எளிய மீனவர் குடும்பத்தில் பிறந்து ஆன்மீக ஈடுபாடு மற்றும் சமூக சேவை மூலம் உலக புகழ்பெற்ற ஆன்மீகத் தலைவராக உயர்ந்து லட்சக்கணக்கானோரை தழுவி அரவணைத்து ஆசி வழங்குவதால் இவர் அரவணைக்கும் அன்னை என்றும் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களால் அம்மா என்றும் அழைக்கப்படுகின்ற மாதா அமிர்தானந்தமயி அவர்கள் வேதகிரி மலை அடிவாரத்தில் உள்ள அருளாலயம் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியாரான ஆத்தூர் அருள் அன்னையிடம் ஆசி பெற்றவர் என்று ஆத்தூர் அருள் அன்னையின் உற்ற சீடராக இருந்த
திரு தவசியப்பன் ஐயா அவர்கள் சொல்லியதாக கூறப்படுகிறது. ஊராட்சிக் கோட்டை வேதகிரிமலை திருக்கோவில் தோன்றிய காலம் கிட்டத்தட்ட 600ஆம் ஆண்டு முதல் 1000 ஆண்டுகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. வேதகிரிமலையின் நடுவில் ஸ்ரீ லிங்கேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாகத் தோன்றி எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளார் என்று அங்கு வரும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கூறக் கேட்கலாம். இந்த வேதகிரி மலையானது சித்தர்களின் புனித தலம் என்றும் கூறப்படுகிறது. வேதகிரி மலை அடிவாரத்தில் உள்ள பழமையான முருகன் கோவிலுக்குச் சென்று வருவார் ஆத்தூர் அருளன்னை என்றும் கூறுவார்கள். ஆத்தூர் அருளன்னை வணங்கிய முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மக்கள் கிரிவலம் செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக புனித தலங்களும் சித்தர் பெருமான்கள் தவம் புரிந்த குகைகள் நிறைந்த பகுதி எனவும் சொல்லப்படும் வேதகிரி மலை அடிவாரத்தில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியாரான ஆத்தூர் அருளன்னையின் ஜீவசமாதியுடன் கூடிய அருளாலயம் இருப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பது வேதகிரி மலை அடிவாரத்தைச் சுற்றியுள்ள மக்களின் கருத்தாகும். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியாரான ஆத்தூர் அருள் அன்னையின் ஜீவசமாதியில் குருபூஜை விழாவானது சீரும் சிறப்புடனும் இன்றளவும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஆத்தூர் அருள் அன்னையின் மீது நம்பிக்கை வைத்த அனைவரின் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கியதோடு அருளாலயத்தை வெறுத்தவர்களே அவர்களோடு இன்னும் பல பக்தர்களையும் ஆத்தூர் அருள் அன்னையின் பக்தர்களாக மாற்றும் சம்பவங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன என்று ஆத்தூர் அருள் அன்னையின் அருள் பெற்ற பக்தர்கள் பெருமையோடு கூறுவதை நம்மால் கேட்க முடிகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பவானியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேதகிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஜீவா நகர் முருகன் கோயில் பஸ் நிறுத்தத்தில் இருந்து சிறிது தூரத்தில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் பெற்ற வள்ளலாரின் அடியாரான ஆத்தூர் அருள் அன்னையின் ஜீவசமாதியுடன் கூடிய அருளாலயம் உள்ளது. பவானியிலிருந்து 10 நிமிடங்களுக்கு ஒரு பஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம்.